Hi there, friends. So Impact IAS Academy, again we are bringing you a video on essay paper discussion, right? So UPSC Civil Service 2022 நடந்த essay paperல இருந்து yet another question or topic நம்ம இந்த particular sessionல பார்க்க போறோம், right? So இந்த பேப்பர்ல ஏற்கனவே வந்து as you have seen, right, ஒரு 2-3 essays has been discussed by our other faculties. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த எஸ்ஏஸை நாங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணலான்னு இருக்கோம், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து நான் எடுக்க போற ஒரு பர்டிகுலர் டாபிக் இஸ் அ பிலாசாபிக்கல் டைப் ஆஃப் எஸ்ஏ, ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் பில இந்த எஸ்ஏ கேட்கப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஏ பாத்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஹைலி பிலாசாபிக்கல், ரைட்? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த 8 எஸ்ஏலயே வந்து பாத்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் திஸ் மீனிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து இதுக்கு என்ன எழுதுறது, ரைட்? ஸோ நம்ம ஒரு எஸ்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர் ஆர் 2 பார்ட்ஸ், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு எஸ்ஏ புரியணும். ரெண்டாவது பார்ட் வந்து நம்ம அந்த எஸ்ஏ எழுதுறதுக்கு கண்டென்ட்டோ இல்ல என்னென்ன ஆங்கிள் டைமென்ஷன்ஸ்ல எழுதலாங்கிற ஒரு பர்டிகுலர் ஐடியாவோ நமக்கு இருக்கிறது முக்கியம், ரைட்? ஸோ இந்த எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இது என்னெல்லாம் இருக்குது, இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது தான் வந்து இந்த செஷனோட அப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு அவர் டாபிக், ரைட்? ஸோ யூ கேன் நாட் ஸ்டெப் ட்வைஸ் இன் த சேம் ரிவர். இதுதான் வந்து நம்ம எஸ்ஏவோட டாபிக் இன்னைக்கு, ரைட்? ஸோ கொடுக்கப்பட்டிருக்க 8 எஸ்ஏல ஃப்ரெண்ட்ஸ், ரைட், டு ஸ்டார்ட் வித், சின்ஸ் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் செஷன் டேக்கன் பை மீ, ரைட், வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் எஸ்ஏல வந்து நீங்க எந்த எஸ்ஏ சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அக்கார்டிங் டு மீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா நீங்க வந்து ஆப்ஷன் ஒன்னு சாய்ஸ் ஒன்னு யூபிஎஸ்சி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ டெஃபினெட்லி வந்து நீங்க இந்த எஸ்ஏ தான் எழுதணும், இப்போ ஜிஎஸ்ல இருக்க மாதிரி எந்த சாய்ஸும் இல்லாம அவங்க கொடுக்கல. அப்படி இருக்கும்போது வந்து யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் டு லீவ் த டாபிக்ஸ் விச் ஆர் வெரி வேக் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? புரியறதுக்கே கஷ்டமா இருக்கு, ஆர் செகண்ட் டைப் எழுத முடியாது, புரிஞ்சிருச்சு எனக்கு எஸ்ஏ டாபிக், பட் இதுல என்ன நான் எழுதுறது, ரைட்? இது வந்து ஃபுல்லா ஒரு பிலாசாபிக்கலா இருக்கே, இது நான் கரண்ட் அஃபேர் இன்ஃபியூஸ் பண்ண முடியாது, இப்படின்னு நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும். அப்படி இருக்கா, கீப் இட் இன் த பேக் பர்னர், ரைட்டா? ஸோ எது ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியுமோ அந்த எஸ்ஏவை சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இயர்ல இன் மை பர்சனல் ஒப்பீனியன், ரைட்டா, இதை வந்து நான் யாருக்குமே வந்து கஷ்டம் அப்படின்னு இதை நான் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக்கை நான் சொல்லல, ரைட்? பட் இன் மை ஒப்பீனியன் ஐ வுட் மோஸ்ட்லி அவாய்ட் திஸ் எஸ்ஏ. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு கிடையாது, ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல ஒரு லேமனுக்கே புரியக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு எஸ்ஏ தான், டாபிக் தான் இது. பட் நன்தலெஸ் இந்த டாபிக்ல நம்ம விவரிச்சு எழுதுறதுங்கிறது வந்து, ரைட், ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்காது, ரைட்? ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெசிவாகவும் ஸ்பெசிபிக்காகவும் கொடுக்கறதுக்கு மாதிரியான எஸ்ஏ இது கிடையாது, ரைட்? ஸோ பட் நன்தலெஸ், ரைட், இது அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார், இது எப்படி நான் பண்ணது கரெக்டா இல்ல எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம இவால்வ் பண்ணி இந்த எஸ்ஏவை அட்டென்ட் பண்ண பார்க்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ரைட், எந்த எஸ்ஏவா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் டஸ் இட் இன்டென்ட், ரைட்டா? சி காமனா வந்து யூபிஎஸ்சியோட ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, or the mistake they all do is டாபிக்கையும் தீமையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறது, ரைட்? நீங்க பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ரைட்டா, இது வந்து ஒரு தீம். இதுக்குள்ள வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் காந்திஜி இன் எஃபெக்ட் இன் பிரிங்கிங் கிரேட்டர் எஃபெக்டிவ்னஸ் இன் அவர் நேஷனல் மூவ்மெண்ட், இது வந்து டாபிக், ரைட்டா? தீமையும் டாபிக்கையும் எப்பவுமே வேற வேற மாதிரி பார்க்கணும், ரைட்? ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்தோடனே வந்து அந்த தீம், ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி பத்தி, ஏதாவது டெமோக்ரஸி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எடுத்தோடனே டெமோக்ரஸியோட ஹிஸ்டரி, ரைட்? ஸோ டெமோக்ரஸிக்கு தவிர என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர்லி வந்து ஒரு டீம் பேஸ்டான ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிச்சிருவாங்க.
பட் அவங்க கேட்டிருக்கிறது டெமோக்ரஸி எப்படி வந்து இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு உங்களை விவரிக்க சொல்றாங்க. ரைட், தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ரைட்டிங் அ புக் ஆன் டெமோக்ரஸி. ரைட்டா? ஸோ நீங்க எப்பவுமே தீமையும் டாபிக்கையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். ரைட், ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் இட்ஸ் மீனிங். ரைட், ஸோ இதுல என்ன சொல்றாங்க, நோ யூ கேனாட் ஸ்டெப் இன் த சேம் ரிவர் ட்வைஸ்ன்றாங்க. ரைட்டா? இதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, மென்டலி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஒரு ரிவர் பேங்க்ல நிக்கிறீங்க, காலை எடுத்து வைக்கிறீங்க. ரைட்டா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்பியும் அந்த ரிவர்ல அதே இடத்துல போய் திரும்பியும் காலை எடுத்து வைக்கிறீங்க. ரைட், அந்த இடத்துல இருக்க தண்ணியும், ரைட், அந்த இடத்துல இருக்கிற ஏதோ செடிமெண்ட்ஸோ எதுவோ, ரைட், இட் வுட் ஹவ் மூவ்ட் பை நவ். ரைட், சோ நீங்க அந்த இடத்துல திரும்பியும் கால் வச்சீங்கனாலும் யூ ஆர் நாட் ஸ்டெப்பிங் ஆன் த சேம் வாட்டர், பிகாஸ் as you all know river is running, not like lake. சோ லேக்ல கூட நம்ம அதே அந்த தண்ணி அதே இடத்துல இருக்குமான்னு தெரியாது. லேக்ல கூட the water keeps moving. ரைட்டா? ரிவரும் ஓஷனும் நமக்கு இன்னும் நல்லா தெரியும், வாட்டர் கீப்ஸ் ஆன் மூவிங். ரைட், சோ நீங்க அந்த இடத்துல காலை வைக்க போறீங்க அப்படின்னா the river there, right, the water there on which you are stepping on the second time, ரெண்டாவது வாட்டி கால் வைக்கும் போது it is different. ரைட், சோ அதை தான் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் நமக்கு சொல்லுது. ரைட், பட் இதுக்குள்ளார இருக்கிற அந்த மீனிங் என்னது, வாட் இஸ் த அண்டர்லைங் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேசிக்காவே வந்து சேஞ்சை பத்தி பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் டாபிக். ரைட், லைஃப்ல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் விச் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு. ரைட், லைஃப் இஸ் கீப் ஆன் டிரான்சியன்டான ஒரு விஷயம். ரைட், பிகாஸ் டைம் இட் செல்ஃப், ரைட்டா, டைமோட குவாலிட்டியே வந்து இட் கீப்ஸ் ஆன் மூவிங், இட் நெவர் ஸ்டாப்ஸ். The one particular variable which never stops is time. ரைட்டா? சோ நீங்க டைம் பத்தி பேசும்போது லைஃப்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து டிரான்சியன்ட், எல்லாமே வந்து இவால்வ் பண்ணக்கூடியதுங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். ரைட், சோ அதை தான் இந்த பர்டிகுலர் டாபிக்ல எம்பசைஸ் பண்ண சொல்றாங்க. ரைட், சோ இதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி தட் டைம் இஸ் ஆர் த லைஃப் இஸ் டிரான்சியன்ட், ரைட், பட் ஒன்ஸ் தட் பர்டிகுலர் டைம் ஆர் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ரைட், அது மூவ் ஆயிடுச்சுன்னா, எப்படி ரிவர் வாட்டர் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை லூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதே பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியையோ, ரைட், டைமையோ எக்ஸ்பீரியன்ஸையோ நம்மளால திரும்ப பெற முடியாது. ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் ஃபார் எவர் லாஸ்ட். அதுவும் இதுக்குள்ள இருக்கிற இன்னொரு அண்டர்லைங் மீனிங். ரைட், ஸோ மெயின் பர்பஸ் இந்த எஸ்ஸே நம்மள என்ன வந்து விவரிக்க சொல்லுது, நம்ம கிட்டேந்து வந்து என்ன அர்த்தத்தை உள்கொண்டார பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் லூஸ் அ மொமெண்ட் இன் யோர் லைஃப். an opportunity or even for that sake a simple thing like experience in life will never come back. Right, will never come back. Right, for example ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குட் மெமரி இன் லைஃப். ரைட், அதை ஒன்ஸ் நம்ம வந்து அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபார் எவர் லாஸ்ட். ரைட், அதை நம்ம கேப்சர் பண்ணாதான் வந்து ஃபார் எவர் நமக்கு மெமரியா இருக்கும். ரைட், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கு. ரைட், ஸோ இதுதான் மீனிங். ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா premises of the essay. ரைட், as I ரைட், நீங்க வந்து if you are following us continuously, ரைட், நம்ம எஸ்ஏ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஒரு பவுண்டரி. ரைட், எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டைம் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 1000 புக்ஸ் இருக்கு. ரைட், அத்தனை புக்ல இருக்க கண்டென்ட்டை நம்ம 1250 வேர்டுக்குள்ள எழுதுறதுங்கிறது இம்பாசிபிள். ரைட், ஸோ எப்பவுமே நம்ம எஸ்ஏக்குள்ள வந்து டாபிக்லேயும் டீவியேட் பண்ணாம போறதுக்கும், அதே மாதிரி இந்த டாபிக்ல இதெல்லாம் பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி மாதிரி போடணும். ரைட், அந்த பவுண்டரிக்குள்ளேயே தான் நம்ம சுத்தி 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 வரணும். ரைட், ஸோ அந்த பவுண்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சர்டன் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி எஸ்ஏ எழுதணும். ரைட்டா, ஸோ இந்த டெக்னிக் எல்லாம் வந்து வில் பி ஃபர்தர் சீயிங்
right? On also, if you get to join in our any of the courses, இதை complete on this process, right? இதை complete will be seeing in each of our essay classes, right? இதுல வந்து எப்படிலாம் நம்ம questions form பண்ணலான்ட்டு. ஸோ இந்த எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வந்து நம்ம எஸ்ஏவோட மீனிங்கை ஃபர்ஸ்ட் வெளிக்கொண்டாந்துடணும் இன்ட்ரடக்ஷன், ரைட்? அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அனெக்டோட், ஒரு ஸ்டோரி மூலியமாவோ, ஒரு கோட் மூலியமாவோ, இல்ல உங்க லைஃப் இன்சிடென்ட் மூலியமாவோ, இல்ல ஒரு கிரேட் பர்சன்ஸ் லைஃப் இன்சிடென்ட் மூலியமாவோ, எப்படி வேணா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சு நம்ம இதை வெளிக்கொண்டாடலாம். தென் அந்த கோட்டோட பர்பஸ், ரைட்டா, அதையும் வந்து நெக்ஸ்ட் வெளிக்கொண்டாந்துடணும், ரைட்? இது முடிச்சுட்டு, ரைட், தென் வி ஹேவ் டு ஸ்டார்ட் அவர் பாடி. பாடிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஏவை விவரிக்கணும். எப்படி விவரிக்க போறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் டைம், ரைட்? இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து பல டைமென்ஷன்ஸ்ல, ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்னென்ன டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட்? தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிவிங் இன் த பிரசன்ட், ரைட்? சரி, இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ வந்து கீப் ஆன் அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்ட்ல வாழக்கூடாது. அதாவது கடந்து போன விஷயத்த விட்டுட்டு இப்ப ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்தி மாத்தி நம்ம வாழணும், ரைட்? மாற்றத்துக்கு நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும். அப்படின்னாதான் வந்து we can live according to the changes of the time, right? So அத பத்தி வந்து செகண்ட் பேசலாம். தென் ஆல்சோ சேஞ்சுக்கு எப்படி ரெடியா வருது, ரைட்? சரி, நம்ம அலர்ட்டாவோ ஃபோக்கஸ்டாவோ இல்ல அப்படின்னா ஒரு சேஞ்ச் நடக்கிறத பாக்குறத மிஸ் பண்ணிடுவோம், ரைட்? நான் ஃபார் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வில் கிவ் யூ, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ, ரைட்? அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து we will not be ready for the changes, we will lose out our opportunity, right? So இது வந்து the third question. Finally, conclusion எப்படி பண்ணலாம், ரைட்? Conclusion should be positive minded, ரைட், and also futuristic, ரைட்? இது ரெண்டுத்தையும் நம்ம இன்கல்கேட் பண்றதுக்கு இண்டிவிஜுவலாகவும், ரைட், டு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் லைட்டா கொண்டாடலாம், பிகாஸ் வி ஆர் ரைட்டிங் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ரைட்டா? ஸோ இந்தியாவுக்கு ஸ்பெசிபிக்கா, ரைட், இந்தியா எப்படி சேஞ்ச் எம்ப்ரேஸ் பண்ண முடியும், ரைட்? இந்தியா எப்படி வந்து டைம் வந்து கரெக்டா மெஷர் பண்ணி, ரைட், ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிச்சு வாழ முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இந்த பவுண்டரியை செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லெட்ஸ் கோ இன் டு த பிரெயின் ஸ்டாமிங், ரைட்? ஸோ பிரெயின் ஸ்டாமிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ், ரைட்? அந்த சேஞ்சை வந்து நம்ம கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணும், ரைட்? எப்படி ரெடி ஆகணும், எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம், ரைட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் விஷயத்த பிரெயின் ஸ்டாம் பண்ண போறோம், ரைட்? வாட் இஸ் ஆல் த சேஞ்சஸ், ரைட்டா? டைம் சேஞ்ச் ஆகும், டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஹிஸ்டரி வில் நாட் ரிப்பீட் இட் செல்ஃப். தென் ஆல்சோ people will keep on changing, right? Experiences will keep on changing, right? And fourth வந்து resources at hand, right? இன்னைக்கு இருக்க ரிசோர்ஸ் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நம்ம கையில பணம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா we will have human resources, right? இது ஒரு முக்கியமான விஷயம், கீப் இன் மைண்ட் demographic dividend, right? இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யூத் நிறைய கையில இருப்பாங்க, பட் இன் ஃபியூச்சர் we may not have the youth, they would have become a older population. As a country நம்ம எல்லாமே வந்து ஒரு ஓல்டர் பாப்புலேஷனா ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு இருக்கிற வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து குட் சிச்சுவேஷனா இருக்கலாம், பட் டுமாரோ அதே குட் சிச்சுவேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்து we can never tell. And also ideas and ideologies, right? ஸோ ஒன்ஸ் ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா அந்த ஐடியாவை உடனே யூஸ் பண்ணிக்கணும், ஆர் எல்ஸ் தட் ஐடியா வில் பிகம் வேஸ்ட், ரைட்? அந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இட் லூசஸ் இட்ஸ் டைம், இட் வில் ஃபார் எவர் லூஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், ரைட்? ஸோ ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு நேரத்துல நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ கம்மிங் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் ஆக்டிங் அக்கார்டிங் டு த சேஞ்ச், என்னெல்லாம் டைமென்ஷன்ஸ் பேசலாம், as I told in the previous topic itself, right? To start with, right, talk about what are all the, right, what are all the benefits, right? சேஞ்ச வந்து எப்படி நம்ம மைண்ட்ல வச்சு
அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் பண்ண முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விடாம எப்படி அடாப்ட் ஆக முடியும் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா பாருங்க. ரைட். சரி, நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமன் கைண்டே ஹேஸ் சர்வைவ்ட் பிகாஸ் ஆஃப் அடாப்டேஷன். ரைட். ஸோ டார்வினிசம்னு சொல்லுவாங்க. ரைட். டார்வின் என்ன சொல்லியிருக்காரு, எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பர்டிகுலர் ரைட் அடாப்டட் எந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் அடாப்ட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் தான் இவால்வ் ஆகும். இவால்வ் ஆகிற ஸ்பீஷீஸ் மட்டும்தான் இட் வில் சர்வைவ் த நேச்சர், ஆர்எல்ஸ் அது அழிஞ்சு போயிடும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா the things which cannot adapt itself has become extinct. For example, dinosaurs. Right? So historically பாத்தீங்கன்னா என்னென்ன எந்தெந்த கால நிலைக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் உண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி வி ஆர் சீயிங் தட் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ரைட்டா? ஸோ டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து டெக்னாலஜியும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து பிரஸ், குட்டன்பர்க் பிரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். 1500s மொத வந்து பிரஸ்ன்னு ஒண்ணு வருது, பிரிண்டிங் பிரஸ். ரைட். ரைட். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஓரலாவோ இல்ல ரைட் இல்ல பாம் ஸ்கிரிப்ட்ஸ் அது மூலியமாவோ எழுதுறது, இந்த மாதிரி பழைய டெக்னிக்ஸ் வச்சுதான், இல்ல பேப்பர்ல வந்து கை மூலியமா எழுதுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மட்டும்தான் வச்சு மீடியா நடந்துட்டு இருந்தது. ரைட். பட் பிரஸ்ங்கிறது வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன். ரைட். ஸோ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணவங்க சர்வைவ் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீடியா பிகேம் ரைட் த்ரூ சவுண்ட், ரேடியோ. ரைட். ரேடியோ மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரே நேரத்துல கவர்ந்து இழுக்க முடிஞ்சது. தென் வி காட் விஷுவல், டிவி. ரைட். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியான்னு வந்து ஒரு பர்டிகுலர் எரால வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மீடியால இருக்கிறவங்களே வந்து ஒவ்வொரு டைம்லயும் இந்த ஏற்படக்கூடிய ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு அடாப்ட் பண்ணறது மூலியமா மட்டும்தான் தே ஆர் ஏபிள் டு சர்வைவ். ரைட். அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் முடிஞ்சோடனே சோசியல் ப்ராக்ரஸ். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், ரைட், அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன்ஸை நம்ம கொண்டாடணும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், we are constantly seeing that women empowerment is growing. ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நம்ம பாக்குறோம், பல நாடுகள்ல வந்து விமன் எம்பவர்மெண்ட் மூலியமா கிரேட் குளோபல் டெவலப்மெண்ட்டை அடைஞ்சிருக்காங்க. ரைட். இந்தியா ஷுட் ஆல்சோ ஆக்டிவ்லி ப்ரொமோட் விமன்ஸ் எம்பவர்மெண்ட். ரைட். விமனை ஈக்குவலா எஜுகேட் பண்றது, அவங்கள ஃபுல்லா ஜாப்ஸ்ல கொண்டாடுறது. ரைட். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தே ஷுட் பி ஸ்கில்ட். ரைட். ஸோ 50-50. ரைட். ஸோ 50% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் மென், 50% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் விமென். ரைட். ஸோ ரெண்டு பாப்புலேஷனும் அப்போ ஒர்க் ஃபோர்ஸ்ல 50-50 இருக்கணும். ரைட். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா அதுல 50% ஸ்காலர்ஸ் வந்து மென்னு, 50% ஸ்காலர்ஸ் விமனா இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் அடைஞ்சா மட்டும்தான் we can reach great economic and social development. Right. Third, political metamorphosis. Right. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா increasingly liberal and democratic ideas அடாப்ட் பண்றது மூலியமா கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸை அட்டைன் பண்ணலாம். அதையும் பண்ணணும். எக்கனாமிக்கலி ஃபாஸ்ட் பேஸ்ட். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியே வந்து இட் இஸ் க்ரோயிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். ரைட். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா we have moved at great pace. Right now we are the 6th largest economy in the world. Right. நீ யோசிச்சு பாரு, 1947 we were one of the most poorest countries. Right. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பேஸ்ல இந்தியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது we should also adapt to the newer economic strategies. Right. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்து புது லாஜிஸ்டிக் பாலிசி கொண்டாடுறாங்க. ரைட். we can adapt to that. So these are all the important adaptation. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேஷ்லெஸ் டிரான்சாக்சனை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக யூபிஐ, கூகுள் பே இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டுடே இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த வேர்ல்ட் பை வால்யூம். ரைட். இது என்பிசிஐ டேட்டாவே இதை சொல்லுது. ரைட். ஸோ வி கேன் ஆல்சோ டூ டாக் ஆன் தோஸ் லைன்ஸ். டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ். ரைட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்.
right? இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இஸ் டிஸ்ரப்டிங் அவர் லைஃப், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா போன இன்டர்நெட் இதுவே எடுத்துக்கோங்க. 2G 3G 4G 5G இந்த ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் நடுவில் இருக்க டைம் சுருங்கிட்டே வருது. அதை கவனிச்சிங்களா? 2G to 3G வரத்துக்கு 10 வருஷம் எடுத்துது. 3G to 4G just 4 years. இப்போ 4G to 5G மூவ் ஆகிறதுக்கு we are doing it within less than 3 years, right? So அந்த அளவு ஃபாஸ்டா வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம், right? India should also be on that same pace. Also globally வந்து பாத்தீங்கன்னா this is really important for any country which is aiming to give good life standard for its citizens, right? Then international relations, right? Again நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா globally வந்து முன்னாடி மூவ் பண்ணிட்டு இருந்த பேஸ், ரைட், முன்னாடி மூவ் பண்ணிட்டு இருந்த சேஞ்சஸ் ஆர் பிகமிங் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர், ரைட்? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், ரைட், வி அடாப்டட் NAM, ரைட்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த வாட்டர், த ரிவர் ஹேஸ் மூவ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, ரைட்? தட் இஸ் strategizing our foreign policy in a manner which suits our national interest, right? With autonomy, right? எந்த பெரிய குளோபல் பவரோட வற்புறுத்தல் இல்லாம நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய நம்ம மக்கள் நலனுக்காக மட்டும் யோசிச்சு பண்றது, தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம we have moved, right? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ இன்னமே வரப்போற காலங்கள்லயும் we may be in a position to adopt new foreign policy strategies. அதையும் நம்ம கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேஞ்சஸ் எம்ப்ரேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். Then obviously all of you would have known that disasters, right? So இப்போ flooding, right, COVID pandemics, so இதெல்லாம் வரும்போது vaccine develop பண்றதுங்கிறது it's 10 to 15 years, sometime it may take 25 years also, right? அவ்வளோ பெரிய ப்ராசஸ். பட் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 2020ல ஸ்டார்ட் பண்ணி within a matter of months we have created vaccine for COVID, right? So இதுவும் பாத்தீங்கன்னா when we are posed with new challenges, when challenges keep changing, also our adaptation to the challenge, our solution to challenge should change quickly, right? So நம்மளோட yesterday's solution or yesterday's process of solution does not work today, right? நம்மளோட solution process fast ஆக்கணும் இனி வரப்போற காலங்கள்ல, right? So இந்த மாதிரி dimensionsல we need to present our topics, right? So இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா, right, as I told you before, we have to also talk about the importance of being ready for changes, right? For ready for changes அப்படின்னா keep ourselves with open mind, liberal mindedness, right? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் வருது, ரைட்டா, ஆர் a system of change நம்மளை எதிர்த்து வருதுன்னா we shouldn't oppose it. ஸ்டாட்டஸ் கோவிஸ்டா இருக்கக்கூடாது. we must be ready for the change, right? ஸோ அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவே முடியும். தென் ஆல்சோ we must constantly work, ரைட்டா, நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல, நம்மளோட ரிசோர்ஸை கேதர் பண்ணிக்கிறதுல, ரிசர்ச் பண்றதுல, டெக்னாலஜின்னு வரும்போது, ரைட், திங்கிங், ரைட், இன் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், அகாடமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா வந்து ஏற்படக்கூடிய சேஞ்சை நோட் பண்ணிக்கிட்டே வரணும், அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே வரணும். தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் வி மஸ்ட் டூ, ரைட்? ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த எஸ்ஏவை ஹேண்டில் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா ஐ ஹோப் தட் திஸ் எஸ்ஏ வுட் ஃபெச் யூ குட் மார்க்ஸ், ரைட்? ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் செஷன்ல we'll see another topic, right? So in between that, இந்த essay சம்பந்தமாவோ இல்லை in general, if you have any doubts, any queries, you can always contact us in this number and through the different social media channels, right? So until then, thank you friends, right? So we'll definitely meet in another session. Until then, thank you so much.